அல்லேலூயா. ஓசியா புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. ஒரு மனிதன் வாழ்க்கையில மறதி உண்டாவதற்கான காரணம் என்ன? நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலின் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்ல வரனா, நீ வனாந்தரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, நான் உன்னை கண்டுபிடிச்சு உன்னை கூட்டிட்டு வந்து உனக்கு நல்ல மேய்ச்சலை கொடுத்து, மேய்ச்சல்னா உனக்கு நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல கணவன், நல்ல பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்து 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 உன் லைஃப்ல செஞ்சு முடிச்சு இப்போ உனக்கு குறையே இல்ல, உனக்கு தேவையே இல்ல. அன்னைக்கு தேவை இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே என்னை மறந்துடாதீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை மறந்துடாதீங்க, ஆண்டவரே எதிர்காலத்தை மறந்துடாதீங்க, ஆண்டவரே என்னை கைவிட்டாதீங்கன்னு சொல்லி தினமும் ஒரு சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருந்துச்சு. பட் இப்ப நம்ம போய் தேவ சமூகத்துல நமக்கு தாங்கன்னு கேட்க நமக்கு இல்ல. ஏனென்றால் திருப்தி அடைந்து விட்டால் அவர்கள் அதை மறந்து விடுவார்கள். அல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். வாழ்க்கையில ஆண்டவருக்குரிய காரியத்துல என்ன கூடாது, போதும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்தில் சொன்னாரு, ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியின் எளிமை உள்ள, ஆவியின் எளிமைனா என்னன்னா, எனக்கு என்ன இருந்தாலும் தேவனே நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கான லிட்டரலா ஹீப்ரூல என்ன டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் எப்படி இன்னொரு மனுஷனோட கையை ஏந்தி இருப்பானோ அதே போல ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் கத்தரி சார்ந்து அவரை அண்டி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆவியின் எளிமை உள்ளவர்கள். அல்லேலூயா. பொண்ணுங்க இருக்குது, லவ் பண்ணோன்னு அந்த பையன் மேலேயோ அந்த பொண்ணு மேலேயோ பயங்கரமா ஈர்ப்பானோன்னு எதை மறந்துடுறாங்க? தான் தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துப்பட்ட பாடுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு டாட்டா. ஏன் மறந்துட்டாங்க? நீங்க வேற ஒரு விஷயத்துல தவறா நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயத்தை நீங்க என்ன ஆயிருவீங்க? மறந்துடுவீங்க. புரியுதா? மறதி எங்க வருதுன்னு. நமக்கு வேல்யூவான விஷயத்தை நம்ம வேல்யூ பண்ணலன்னா வேல்யூ இல்லாத விஷயத்தை நம்ம என்ன ஆயிருவோம்? திருப்தி. அதாவது எது நம்ம வாழ்க்கையில முக்கியமானதோ அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுதான் நம்ம லைஃப்னுடைய அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நம்மளை கொண்டு போகும். அதை விட்டுட்டு நீங்க டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இழந்துருவீங்க. பைபிள்ல ரொம்ப வேதனையான ஒரு சம்பவத்தை சொல்ற பாருங்க. ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்துல உனக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி. ரூபன் கோத்திரம் சொன்னாங்க, எனக்கு கானானுக்குள்ள இடம் வேணாம், எங்களுக்கு யோர்தானுக்கு வெளியில என்ன பண்ணுவோம் போதும். ஏன்? யோர்தான் வெளியில நல்ல பசுமையான நல்ல இயற்கையான எழில் மிகுந்த சூழ்நிலையில அங்க இருந்தது. அதனால ரூபன் சொன்னா, எங்களுக்கு கானானுக்கு உள்ள இடம் வேணாம், கானானுக்கு வெளியிலேயே இடம் போதும். ஆனா அவனுக்கு தெரியல, இதை விட ரொம்ப செழிப்பா இருக்கும் உள்ள இருக்கிற கானான். அல்லேலூயா. இது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கையே போதும், உலகத்துல இருக்கிற சந்தோஷமே போதும், உலகத்துல இருக்கிற இந்த மேன்மையான வாழ்க்கையே எனக்கு போதும், பரலோகத்துக்கு குறிச்சு எனக்கு ஆசையோ விருப்பமோ இல்ல. பல பேர் சர்ச்சுக்கு வரல, காரணம் என்ன? கானானுக்கு உள்ள போக விருப்பம் இல்ல, அவங்களுக்கு வேலை வெளியில நிறைய இருக்குது. திருப்தியானா மறதி வரும். திருப்தியானா புரிஞ்சு அவங்களுக்கு. ரெண்டாவதா மறதி எப்ப வரும் அப்படின்னா, சங்கீதம் 106, 19, 22. வேக வேகமா வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஓரேப்பிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டா. 106, 19. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். அடுத்த வசனம் போடுங்க, 20 போடுங்க. தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக. அடுத்தது வாருங்க, 21 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய 22. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ரெண்டாவது ஒரு வாழ்க்கையில மறதி எப்ப வரும்னா, பிரச்சனை வந்தா மறதி வரும். எப்ப வரும்? தேவைகள் நிறைய இருக்குது, பிரச்சனை நிறைய இருக்குது, ரொம்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன வந்துடும்? மறதி வரும். ஒண்ணு சொன்னேன், ரொம்ப எல்லாமே திருப்தியா இருந்தாலும் மறதி வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட், கையில ரொம்ப காசு இல்ல, பணம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா அப்போ என்ன வரும்? மறதி வரும். சொல்றாரு, ஓரேப்பிலே நீங்கள் வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிகளை செய்தீங்க, காமின் தேசத்திலும் சிவந்த சமுத்திரத்திலும் நான் உங்களுக்கு செய்த பெரிய ரட்சிப்பை நீங்க மறந்து போயிட்டீங்க. ஏன் மறந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான தேவை அப்ப சந்திக்கப்படாத நேரத்துல கடவுள் கைவிட்டாரு. இப்ப கடவுள் நமக்கு உதவி செய்ய மாட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேற வழியில தான் நம்ம உதவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கடவுளை மறக்கிறது. ஓரேப்ல நடந்த சம்பவம் என்ன? மோசே போய் 40 நாளாக்கு வர உடனே ஜனங்களுக்கு பொறுமையா இருக்க முடியல. மோசே மேல ஏன் போனாரு? போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு வந்து கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கான சில பிளான்ஸ், வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் மோசே போனாரு. ஆனா வர தாமதமானவன ஜனங்கள் போயிட்டாங்க. மோசே மழை நல்லா எரியுது, ஒரு செத்து போயிருப்பான் போல இருக்குது, ஆளை காணல, அதனால எங்களுக்கு வேற ஒரு தெய்வத்தை என்ன பண்ணு, உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி மோலேக் என்கின்ற ஒரு மாட கருப்பிடித்து அவங்க கன்றுக்குட்டியை கும்பிட ஆரம்பிச்சாங்க. சொல்ல புரியுது அவங்களுக்கு? மறதி எப்ப வரும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை பற்றியதான தைரியமும் விசுவாசமும் உறுதியும் இல்லைன்னா கண்டிப்பாக மறதி வந்துடும். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் வசனம் 2, 3, 4. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து காதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்க பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். அடுத்த வசனம்,
கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய் இஸ்ரவேலிலே, அண்டர்லைன் பண்ணுங்க, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையா என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். 4ஆம் வசனம், இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். என்ன போட்டிருக்குது? கிராதியின் வழியாய், அப்படின்னா மேல் வீட்டில் இருக்கிற பலகனி வழியாய் அவன் கீழே விழுந்து மண்டையிலையும் காலையும் அடிபட்டு போச்சு. அடிபட்டவன அவனால் நடக்க முடியல. போய் கட்டில படுக்க ஆக்கிட்டாங்க. அவன் யாருன்னா ஆகாப்புடைய குமாரனாகிய அகசியா என்னும் ராஜா. அல்லேலூயா. கதையை கேக்குறீங்களா? இந்த ராஜாக்கு காலில் பலவீனமா அடிபட்டு இருக்குது. கட்டில இருந்து இறங்க முடியல. ரொம்ப வியாதி ஆயிருச்சு. இப்ப நான் வாழுவனா இல்ல சாவனா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்காக எக்ரோனில் இருக்கிற பாகால் சேபுவின் இடத்தில் இருக்கிற குறி சொல்லுகிற இடத்திலே போய் என் வாழ்க்கையின் அடுத்த காரியம் என்ன என்று கேட்டு வரும்படி தங்கள் ஆட்களை அனுப்புகிறான். அல்லேலூயா. தேவன் இவனை சாகவே சாவாயின்னு சொன்னாரு. உன்னைய காப்பாத்த, உன்னை ஆசீர்வதிக்க, நாளைக்கு உன் வாழ்க்கையில நன்மையை செய்கிற இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனில் இருக்கிற பாகால் சேபு இடத்திலே உன் ஆட்களை அனுப்பி நீ விசாரிக்கிறாய். என்னைய நீ மறந்தாய். அதனால இந்த பிரச்சனையில நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நம்ம சபை விசுவாசிக்கிறீங்க, எக்காரணத்தை கொண்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. உங்க உறவுகள் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க உங்களை டார்ச்சர் கண்டிப்பா பண்ணுவாங்க. அது உங்க மேல இருக்கிற நல்லது போல உங்களுக்கு தெரியும். நம்ம சபையில இருக்கிற ஒரு சகோதரி கூட இப்படி சூழ்நிலை வந்துச்சு. பாஸ்டர் நான் என்ன செய்யட்டும்? கர்த்தர் தெய்வம், கர்த்தரையே நம்பிருங்க. அல்லேலூயா. அவங்க அந்த வார்த்தையை கேட்டு கனப்படுத்தி அதை செய்யாம இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்கன்னா, குடிகாரன் புருஷன் திருந்தவே மாட்டேங்கிறாரு, நோய் போகவே மாட்டேங்குது, பயங்கரமான கடன் கட்டவே முடியல. எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் போய் ஒரு குய் சொல்றவன்ட்ட போய் கேட்டேன், சில பணத்தை கொடுத்தேன், சில மாந்திரிக பொருளை கொடுத்தான், வீட்டில் கொண்டாந்து கட்டி வச்சேன். என் புருஷன் என்ன பண்ணவே இல்லை, குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வியாதி வரவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் கடன்லாம் கட்டி முடிச்சிட்டோம். எத்தனை பேர் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நடந்திருக்கலாம். அதனால நீங்க அவங்களை நம்பி போறீங்கன்னா நீங்க கர்த்தரை மறந்து மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தரை மறந்து என்ன பண்றீங்க? மறுதலிக்கிறீங்க. ஒரு சகோதரிக்கு சபையில கொஞ்சம் உடம்பு முடியல, விளைவினம். அதுக்கு சர்ச்சில் இருக்கிற இன்னொரு விசுவாசி சொன்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்க போ, வாய்க்குள்ள குச்சியை விட்டு ஊதி எடுப்பாங்க, வயிற்று வந்து மருந்து வெளியே வந்துடும், நீ நல்லா இருப்பேன். கண்ணு கலங்கி உள்ள மனசு வேதனையாகி போயிட்டேன். ஏன் அப்படின்னா, அறகுற விசுவாசியா இருந்தா பரவாயில்ல, நேற்று ரசிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தா பரவாயில்ல, ரசிக்கப்பட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அந்நிய பாஷை பேசுறீங்க, நல்ல ஆவியில நிரம்புறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களை போல என்ன பண்றீங்க? காட்டுறீங்க. ஒரு சபை விசுவாசிக்கு வைத்து வழி, கர்த்தரை தேடுமா, உபவாசம் போடுமா, ஜெபம் பண்ணுமா, பாச கூப்பிட்டு வீட்டு கூட வைமா, ஜெபம் பண்ணுமான்னு சொல்லாம, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீ வயிற்றுல இருக்க மருந்து எடுத்துட்டீங்கன்னா நீ உழைச்சிருவ அப்படின்னா, இதுதான் யாரு? எக்ரோனின் தேவனை தேடி போன அகசியாவை போன்ற மனிதர்கள். அல்லேலூயா. நான் சொல்றதுக்காக கஷ்டமா இருக்குதா? உணர்வு அடையுங்க. நாளைக்கு நீங்க இன்னைக்கு செய்யாம இருப்பீங்க, நாளைக்கு உங்க கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ அம்மாவோ ரசிக்கப்படாம இருப்பாங்க. அவங்களுக்கு உடனே பிரச்சனைனா கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், என்னமாச்சும் காவு கொடுக்கணும் தான் அவங்களுக்கு தோணும். அப்போ உங்களை கூப்பிடுவாங்க, என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. அப்படி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வருதுன்னா உங்க விசுவாசத்துக்கு அது சோதனை நினைச்சுக்கணும். அல்லேலூயா. அந்த டைம்ல யாராவது கூப்பிடுறாங்கன்னா அவங்க சொல்றதை விட ரொம்ப வைராக்கியமா சொல்லணும். வாழ்ந்தாலும் வாழ்வேன், செத்தாலும் சாவேன், கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. அங்க போய் நான் ஒன்னும் பண்ணல பாஸ்டர், சும்மா தான் நான் போய் உட்கார்ந்திருந்தேன், நான் போய் உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இதெல்லாம் பிசாசோட கிரியை, போகவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல வசனம் 15-16 வாசிச்சு பாத்தீங்கன்னா, ராஜா சொல்கிறான், எல்லா தேசத்தின் ஜனங்களும் இந்த சிலைக்கு முன்பாக மண்டியிட வேண்டும். தேசத்திலே 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேக் நேகோ, அவர்கள் தலை அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்கவில்லை. ராஜா சொல்லுகிறான், நீ இந்த சிலையை வணங்காவிட்டால் 7 மடங்கு அக்கினி ஜுவாலையிலே உன்னை தள்ளி உன்னை எரித்து சாம்பலாக்கி விடுவேன். என் கைக்கு தப்புவிக்க இந்த தேசத்திலே உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்பொழுது எக்காலம், நாதசுரம், கிண்ணறங்கள், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருப்பாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி ஜுவாலை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? அல்லேலூயா. அடுத்த வசனம், சாத்ராக், மேஷாக், ஆபேக் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அடுத்த வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் விடுவிப்பார். ரொம்ப முக்கியமான வசனம். அடுத்த வசனம், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்ற ராஜாவாகிய உமக்கு
அறிந்திருக்க கடவுது. நல்லா கைத்தடி சொல்லுங்க. கர்த்தர் காப்பாத்துறாரோ காப்பாத்தலையோ, பிரச்சனை மாறுதோ மாறலையோ, எனக்கு நோய் சுகமாகுதோ சுகமாகலையோ, என் புருஷன் திருந்தலாரோ திருந்தலையோ, ஆனா ஒரு விஷயத்துல நான் தீர்மானமா இருக்கிறேன். மரணமே ஆனாலும் நான் விக்கிரகத்தை தேடி போக மாட்டேன். நான் மாந்திரிகம் செய்கிறவனை தேடி போக மாட்டேன். குறி சொல்லுகிறவனுக்கு முன்பாக என் தலை மண்டியிடாது. ஏனென்றால் என்னை ஆராதி என்னை விடுவிக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு 17ஆம் வசனத்தை விட 18ஆம் வசனம் ரொம்ப பிடிச்சிருக்குது. எப்ப தெரியுமா? நான் அவர் என்னை விடுவிக்க வல்லவர் தான். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும், ஆண்டவரே என்ன நீங்க விடுவிக்கலையே, அதனால தான் நான் பணிஞ்சேன். நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணனே, என் குடும்பத்துல அந்த பிரச்சனை மாறல, அதனால தான் நான் போனேன். எத்தனை விசுவாசி, எத்தனை விசுவாசி யோசிச்சு பாருங்க. ஏங்க போனீங்க? நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், உபவாசம் போட்டேன் பாஸ்டர், நான் என்னென்னமோ அழுதேன் பாஸ்டர், ஆனா அந்த சூழ்நிலை மாறல, அதனால தான் நான் போயிருந்தேன். மாறிருந்தா நான் ஏன் போறேன்? அப்படி எல்லாம் கிடையாது. மாறுதோ மாறலையோ, ஒரு விஷயத்தை தீர்மானமா இருக்கணும். அவர் விடுவிக்காமல் போனாலும், பிரச்சனை மாறுதோ மாறலையோ, ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு அது ஒப்பிடப்பக்கத்தக்கதே அல்ல. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது உலகத்துல சம்பாதிச்சு திருப்தியா வாழ்ற வாழ்க்கைன்ட்டு? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகுது. அதுக்கு தான் நம்ம உள்ள உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம போன வாரத்துக்கு முதல்ல பேசினேன் இல்லையா? நாபோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவத்தில் அவன் சிக்கி கொண்டிருக்கிறான். சொல்றேன் பாருங்க, நீங்க தேவனை விட்டு தேடிட்டு விடுதலை தேடி போனீங்கன்னா அங்க அந்த ஆவி உங்க மேல ஏறி உட்காந்துரும். என்னைக்காவது நீங்க போய் பாருங்க, குறி சொல்ற இடத்துல உங்களுக்கு தண்ணி தெளிச்சதான் பண்ணிட்டு சும்மா அனுப்புவானா? அனுப்பவே மாட்டான். எடுத்து கட்டிடுவான், மை எடுத்து பூசிடுவான். ஏன் அப்படி பண்றாங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட சிக்கிறீங்க. இனி அது கையில வெளியே வரவே சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா மாத்துற காரியம் தான் அந்த காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை விடுவிக்க உங்கள் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. அவர் 30ஆம் வசனத்தை போடுங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேக் நேகோ என்பவர்கள் பாபிலோனின் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. 29 போடுங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேக் நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானாலும் எந்த ஜாதியானாலும் எந்த பாஷைக்கானாலும் துண்டிக்கப்பட போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கிற தேவன் வேறொருவர் இல்லை என்றான். என்ன ஒரு பவர்ஃபுல்! நான் விக்கிரகத்துக்கு முன்னாடி மண்டி போட மாட்டேன், செத்தாலும் சாதனை தவிர. அதுக்கான ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, தலை உயர்த்தப்படும். நீ அதுக்கு முன்னாடி மண்டியிடல, அதனால உன் தலையை என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன், மேன்மையடை செய்வேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க கையை வச்சு, என் வாழ்க்கையில நிறைய கடன் இருக்குது பாஸ்டர், நிறைய வியாதி இருக்குது, நிம்மதி இல்ல, இன்னும் புருஷன்காரன் குடிக்கிறாரு, இன்னும் பொண்டாட்டி இன்னும் நான் சொன்ன மாதிரி திருந்தல, என் வாழ்க்கையில மாற்றங்கள் வரல, அதனால இப்படி ஒரு மாற்றம் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்றவங்களை நம்பி, என் வாழ்க்கையில இப்படி இருந்துச்சு நாங்க போனேன் மாறிடுச்சுன்னு சொல்லி நம்பி, ஆண்டவரே நான் விக்கிரகங்களை தேடி போயிடவே கூடாது, செத்தாலும் சாவனே தவிர என் தேவனை நான் இழிவுபடுத்தவே மாட்டேன், நான் என் தேவனை துன்பப்படுத்தவே மாட்டேன். நீங்க போய் அப்படி நிற்கும் போது என்ன நினைப்பான்? உங்க தெய்வம் என் தெய்வத்துக்கு முன்பாக மண்டியிடுது. ஆமா, ஒரு விசுவாசி போயிட்டு ஒரு விக்கிரகக்காரனுக்கு முன்னாடி குறி சொல்றக்காரனுக்கு முன்னாடி போயிட்டு நீ நிக்கிறீன்னா அது நீ நிக்கல. ஏன் தேவன் வந்து அந்த அகசியாவை கோவப்பட்டு நீ சாகவே சாவான்னு சொன்னா தெரியுமா? நீ போய் அதை தேடி போய் அவன் முன்னாடி நிற்கும் பொழுது நீ நிக்கல, உன் தேவனை நீ அவருக்கு முன்பாக மண்டியிட பண்ணுகிறாய். உங்களை பெத்தவங்க ஒரே ஒரு யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல உங்க புள்ள இருக்கும் போது பக்கத்து வீட்டுல போய் கையேந்ததுன்னா அது சாப்பாடுக்காக கையேந்ததுல, எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? என்ன கேவலப்படுத்தி நீ என்ன பண்ணிருக்க வேலையை செஞ்சிருக்கிற? பிச்சை எடுத்தது நீ மட்டும் கிடையாது, என்னைய பிச்சைக்காரனா மாத்திட்ட. நீங்க எப்பயாவது போய் விக்கிரகத்துல நிற்கும் பொழுது நீங்க தேவனை இழிவுபடுத்துறீங்கன்றத மறந்தே போயிடாதீங்க. அல்லேலூயா. எத்தனை புரியுது உங்களுக்கு? எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம், 18ஆம் வசனம். விடுவிக்காமல் போனாலும், விடுவிக்கிற கதை விசுவாசம் வேற. ஆண்டவரை தேவனே கர்த்தரை விடுவிப்பார்ன்றது ஒரு லெவல் விசுவாசம். அவர் விடுவிக்காமல் போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் தேவன் யாருன்றது நான் தெளிவா இருக்கிறேன். அது நெக்ஸ்ட் லெவல். அது என்னது? அதுதான் தேவனை அறிகிற நல்ல அறிவினுடைய வெளிப்பாடு. அந்த வெளிச்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா 10 புள்ள செந்து போச்சு, ஆடு மாடெல்லாம் அழிஞ்சு போச்சு. யோபு என்ன சொன்னா? ஏன் ஏன் கரெக்டா கடவுளோட புரிஞ்சு வச்சிருந்தான். 10 பிள்ளைங்க செத்து போனதுக்கு போக ஒருத்தன் வந்து கடவுள் நம்ப முடியுமா? அப்படின்னா அவன் எதை நம்பல? தேவைகளுக்காக கடவுளை தேடல, தேவையே கடவுளாக தேடி வைத்திருந்தான். அல்லேலூயா.